ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறும்படியாக அந்த கிரீடத்தை நமக்காக வைத்திருக்கிறார் பரலோகத்தில். இதை பெற்றுக்கொள்ள வாஞ்சி உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மேலே உள்ள வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் அவர் பார்வையில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் மந்தைக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும். அதை கண்காணிக்க வேண்டும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு மாதிரிகளாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்போது தான் நம்மை பார்த்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மாதிரிகளாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களில் நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். தாழ்மையில், பரிசுத்தத்தில், பொறுமையில், நற்கிரியைகள் செய்வதில், அன்பில், எல்லாவற்றிலும் நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும். மாதிரியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட அப்படி செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிற நாம் இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நாம் எப்படி செய்ய வேண்டும்? அப்படி செய்தால் என்றால் நாம் அநேகருக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்று கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் மாதிரிகளாக இருப்பதை மறந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் கர்த்தருக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும். மந்தைக்கு மாதிரி, அவருடைய சபையில் ஒவ்வொருவரும் மாதிரிகளாக இருக்கும்போது, கண்காணிப்பு செய்யும்போது மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அப்படி செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா காரியங்களிலும் மாதிரியாக இருக்கும்போது தான், அப்படி செய்யும்போது தான் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து சென்றிருக்கிறார். திரும்பவும் அவர் நம்மை அழைத்து செல்வதற்காக அவர் வர இருக்கிற அந்த நாளில் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது நாம் அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அந்த கிரீடத்தை பெறுவதற்கான தகுதிகள் என்னவென்றால் நாம் மந்தைக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சபையை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரையும் கண்காணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் அப்படி செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யும்போது தான் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்ற வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு நாம் அநேகருக்கு மாதிரிகளாக வாழ்ந்து காண்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையில் உள்ள காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியில் மாதிரிகளாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, மாதிரிகளாக வாழ்ந்து கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாங்கள் எல்லா காரியங்களையும் கண்காணித்து சரியாய் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அது மாத்திரமல்ல, நீர் ஆண்டவர் வெளிப்படும் போது எங்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியான தகுதிகளை நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.